ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவாக இருந்தாலுமே நம்ம சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி 20 மார்க்கெட் எப்படி இருக்கும், விச் மீன்ஸ் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜான்வரி 20 விச் மீன்ஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் யுஎஸோட பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்க இருக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேரிங்கில் நம்ம இந்தியாவில் வந்து முகேஷ் அம்பானி அவங்களோட ஃபேமிலி பங்கேற்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ஜெய்சங்கர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது நாளைக்கு நடக்குது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் டேக்ஸ் டாரிஃப் எல்லாம் ஹைக் பண்ணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. குறிப்பாக இந்தியன் ப்ராடக்ட்ஸு, சைனா ப்ராடக்ட்ஸு அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்கிறாரு. ஸோ இவர் என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்க போகிறாருன்னு தெரில. அதுக்கு ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் மார்க்கெட்டில் அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறத பொறுத்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை ரியாக்ட் ஆகும். பட் இதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக காத்திருந்தால் தான் தெரிய வரும். ஸோ உடனெல்லாம் சொல்ல முடியாது இவர் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறாருன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் வர இருக்குது. HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு HDFC பேங்கும் ஐசிஐசிஐ பேங்கும். அதே மாதிரி பிபிசிஎல், HPCL கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட் அடிவாங்க தான் செய்யணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி, எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கார்பரேட் ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி வந்த ரிசல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க், அடுத்து RBL பேங்க், விப்ரோ, டெக் மஹிந்திரா, இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதில் பெரிய அளவில் ரிசல்ட்ஸ் பேடாக இல்லாட்டாலுமே ஆனால் அதே மாதிரி பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா, விப்ரோக்கெலாம் ப்ராஃபிட் ஏறினாலும் அதே அங்கே ஆர்டர் புக் எடுத்து பார்க்கும்போது அதில் போட்டுட்ருக்காங்க. அதே ஒரு கம்பெனி ஆர்டர் புக் நல்லா இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டில் இதாக இருக்குது. பட் விப்ரோ, டெக் மஹிந்திரா ப்ராஃபிட் எல்லாமே நல்லா இருக்குது. ஏதோ ஒரு கம்பெனி ஆர்டர் புக்கில் போட்டு விட்டுருந்தாங்க. பட் விப்ரோவோட ரிசல்ட்ஸுக்கு அமெரிக்கன் மார்க்கெட் லாஸ்ட்டாட்டு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விப்ரோ வந்து 4% மேலே போயிருந்துச்சு. ஸோ இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸு இந்த வாரத்தில் ரிசல்ட்ஸ் வந்த ஸ்டாக் எல்லாமே மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி கோட்டக் மஹிந்திரா பேங்கும் RBL பேங்கோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. குறிப்பாட்டு RBL பேங்க்லாம் சுத்தம் போட்டு பொழக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இவ்வளோ நியூஸ்கள் வச்சு ஜான்வரி 20 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக இருக்குது. ஸோ லிஸ்ட்டு பெருசாக நீண்டுட்டு போகுதுன்னு வடிவேல் சொன்ன மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஜான்வரி 20 வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்கள் நிறைஞ்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன் இந்தியா பவர் அந்த ஷேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலி அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 8 ஷேர் இருக்குது. ரத்தன் இந்தியா பவரில் ஒரு 8 ஷேர் இருக்குது. முன்னாடியே வாங்கினது 9 rupees சம்திங்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 21 ரூபா பக்கம் போனாங்க. கடைசியில் இப்போ இறங்கி 12 ரூபாவில் இருக்குது. ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து பெட்டர் ஸ்டாக் மாதிரி படலை. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. சுஸ்லான் மாதிரி எல்லா ஸ்டாக்குமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எடை போடாதீங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வர பட்சத்தில் அதை புக் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. பென்னி ஸ்டாக்ஸில் எப்போவுமே இதே பேசிஸ் தான். குறிப்பாட்டு சுஸ்லானில் நான் 40 ரூபாவில் எக்ஸிட் பண்ணேன். பட் அது வந்து 80 ரூபா போச்சு. பென்னி ஸ்டாக்ஸை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துக்கணும். 21 ரூபா போன ரத்தன் இந்தியா பவர் இப்போ 12 ரூபாவில் இருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியேஷனாக பார்க்கும்போது -13 இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு 8 ஷேர் தான் வாங்கி போட்டிருக்கிறேன். இதெல்லாமே நம்ம ஓன் ரிஸ்க்கு தான் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறது. லாங் டேர்முக்கு இதெல்லாம் பெட்டர்னு என்னால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் ஷேர் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் வருமா, இல்லை ப்ரொமோட்டர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். குறிப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் த ரெக்கார்ட் டேட் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது பிஃபோர் த ரெக்கார்ட் டேட் யாரெல்லாம் அந்த ஷேர் ஹோல்டராட்டு ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த போனஸ் ஷேர் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பிஃபோர் த ரெக்கார்ட் டேட் நீங்கள் அந்த ஷேரை கன்சிடர் பண்ணி ஹோல்ட் பண்ணுற பட்சத்தில் போனஸ் ஷேர் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே கிடைக்கும். ரெக்கார்ட் டேட்டுக்கு நீங்கள் முன்னாடி கன்சிடர் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த போனஸ் ஷேர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் வந்து இந்த ஆட்டோ காமன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இம்போர்ட் டிபெண்டன்சியை வந்து குறைங்க அப்படின்னு சொல்லி, விச் மீன்ஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிக அளவில் இம்போர்ட் பண்ணுறதுனால காம்படிஷன் அதிகரிக்கிற பேசிஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் டிபெண்டன்சியை குறைச்சி நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வேரியஸ் ரீசன் இருக்குது. இப்போ வந்து சைனாலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சீப்பாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் டொமஸ்டிக்கில் மேனுஃபேக்சர் பண்ணுறத விட அது ரேட் குறவாக இருக்குது. ஸோ அதனாலேயும் வாங்குறாங்க.
ஸோ அப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இம்போர்ட் டிபெண்டன்சி ஒரேடியாக குறைச்சிட்டு நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரே நாளெல்லாம் மாற முடியாது. பட் இது எல்லாமே ஒரு லாங் டேர்ம் டைம் எடுக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாளைக்கு இந்த எல்லா கார் கம்பெனிஸ் விச் மீன்ஸ் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸுமே ஃபோக்கஸில் இருக்கும். இந்த பாரத் குளோபல் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லியில் நடந்திருக்கு. விச் மீன்ஸ் 17 நடந்துச்சு, வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மண்டே ரியாக்ட் ஆகும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நினைக்கிறேன். குறிப்பாட்டு ஒலட்ரா கிரீன் டெக் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எலக்ட்ரிக் மொபிலிட்டி இனோவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷோகாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 12 மீட்டர் பிளாட் பேட்டரி பிளாட்ஃபார்மரை ரன் ஆகிற பேட்டரி சேசிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு கோச் பஸ்ஸஸ் அந்த செக்மெண்ட்டில் 12 மீட்டர் கோச் பஸ்ஸஸ் அந்த செக்மெண்ட்டில் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், ஹியூண்டாய் மோட்டார்ஸ், அசோக் லைலாண்டு இந்த மாதிரி நிறைய கார் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட கார்ஸ் எலக்ட்ரிக் கார்ஸை வந்து அங்கே ஷோகாஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கம்பெனிஸோட ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஒன்ஸ் அகேன் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் அப்டேட் பண்ணுறேன், சீப்பாக தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஹீரோ மோட்டாருக்கு அப்போ வந்து கொஞ்சம் இறங்கிச்சுன்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, பட் அதில் ஸ்லோவாக இருந்து யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகிள் இன்னைக்கு பார்த்தேன். இந்தியாவில் அந்த டிபி கிரைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபோர்காஸ்ட்டில் கிட்டத்தட்ட $146 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி லாஸ்ட்டில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2040 அது ஒரு 62 மில்லியன்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் கேசஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறது 62 மில்லியன் கேசஸ் 2040 இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த டிபி அந்த செக்மெண்ட் அந்த டிசீஸில். ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே லேசினஸை தவிருங்க. ஸோ மார்னிங் எழும்பி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வந்து கொஞ்சம் அப்படி எல்லாமே எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிசீசஸ்லாம் குறைக்க முடியும். ஆக்சுவலி நிறைய பேர் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கே நிறைய டிசீஸ் எல்லாமே இப்போ வருது. ஏன்னா நம்ம இப்போ ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ட்ரெண்ட் எல்லாமே மாறி மாறி போகுது. குறிப்பாக ஹைப்ரிட் சீட்ஸ் அதெல்லாம் பயன்படுத்துறதுனால அது அடுத்த ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய இதெல்லாம் வருது. ஸோ எல்லாமே காலங்கள் மாறுது, என்னவோ நடக்குது. நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அந்த ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏஞ்சல் ஒன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் வந்து January 21 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹11 பெர் ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ January 21 எக்ஸ் டேட்டு. பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ், அடுத்தது வந்து ஹேவல்ஸ். இதில் வந்து பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ் வந்து January 22 ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ₹1 வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே இவங்க ஹேவல்ஸ் இந்தியா வந்து $4 பெர் ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களோட ரெக்கார்ட் டேட்டும் January 22 தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது டிசிஎம் ஸ்ரீராம் விதி ஸ்பெஷாலிட்டி ஃபுட்டு இவங்களோட ரெக்கார்ட் டேட் பார்க்கும்போது January 24 வருது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங்கை January 18 வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி வந்து செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் இது அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இஷ்யூன்ஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. விதி ஸ்பெஷாலிட்டி ஃபுட் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அவங்களோட போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் January 20 தேர்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா January 24 அதுக்கான ரெக்கார்ட் டேட்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேஸ்டெக் வேரி ரினோபிள் டெக்னாலஜிஸ் இதில் ஃபஸ்ட்டு மேஸ்டெக் வந்து பார்க்கும்போது மேஸ்டெக்கும் வேரி ரினோபிள் எனர்ஜிஸ் இதில் மேஸ்டெக் வந்து ₹7 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் January 24. வேரி ரினோபிள் டெக்னாலஜிஸ் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் January 24 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் சொல்யூஷன்ஸ் இவங்க வந்து ஸ்டாக் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹2 ஸ்பிட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கிற ஃபேஸ் வேல்யூவை ஒன்னாட்டு ஸ்பிட் பண்ணுறாங்க. 2 ஈக்விட்டி ஷேர் ஆட்டு மாறும். ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் மண்டே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் டெக்னாலஜிஸ். நாவா அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோ அலாய் ப்ரொடியூசர் கம்பெனியில் இருக்கிறாங்க. இவங்களும் ஸ்டாக் ஸ்பிட் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாட்டு ஸ்பிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் January 20. ஐசோலேஷன் எனர்ஜி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் வந்து ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூ ₹1 ஸ்பிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இன்சோலேஷன் எனர்ஜி கம்பெனி. பிஎன் ரதி செக்யூரிட்டிஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் ஸ்டாக் ஸ்பிட் கொடுக்குறாங்க. இதில் ஸ்டாக் ஸ்பிட் பார்க்கும்போது ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா ₹5 ஸ்பிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி போனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள்கிட்ட 5 ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 ஷேர் போனஸ் ஷேர் ஆட்டு கிடைக்கும். அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது January 24. ஸோ நெக்ஸ்ட்னு பார்க்கும்போது நான் இப்போ சொன்னது எல்லாமே ஸ்டாக் ஸ்பிளிட்டு போனஸ் டிவிடெண்ட் அதுக்கான ரெக்கார்ட் டேட் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ்
நெக்ஸ்ட் வின்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாட்டு மாற்றதுக்கு ஐடியா போடுறாங்க. தூத்துக்குடி ஃபெசிலிட்டியில் $2 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாட்டு மாற்றுறதுக்கு வின்ஃபாஸ்ட் வந்து ஐடியா போடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் கொடுத்த அப்டேட்டு. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸோட ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 54,700 கோடியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்ஸும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த HVDC ப்ராஜெக்ட் பத்லா ஃபேட்பூர் அது ஒரு 20,000 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அவங்க கடைசியாட்டு வின் பண்ண ஆர்டர் போல். ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்டே 2 நியூ டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு 28,455 கோடி. ஆர்டர் புக் 54,700 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கேஎஸ்சி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லைனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எமிஷன்ஸ் காம்ப்ளைன்ஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேஎஸ் இந்தியா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் சுகர் செக்மெண்ட்டில் 1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சுகர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியா பிளான் போடுறாங்க. ஆனால் டொமஸ்டிக்லையும் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டப்புன்னு வந்து நம்ம உள்நாட்டில் தட்டுப்பாடு வந்துடும். அதில் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டியை ஏற்றுவாங்க, இல்லைனா எக்ஸ்போர்ட்டை சுகர் எக்ஸ்போர்ட் அது எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, பங்களாதேஷ், UAE இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸ்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து 1 மில்லியன் மெட்ரிக் டன் ஆட்டு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்தியா. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 கோடி வந்து QIP மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறாங்க இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது அந்த MD and CEO இருக்கிற ஸ்வரப் குமார் சாகா அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஸோ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மன் ஃபேமிலி வந்து விச் மீன்ஸ் டாபரோட ப்ரொமோட்டர் தான் அந்த பர்மன் ஃபேமிலி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா NBFC ஃபேமாக இருக்கிற லீகர் என்டர்பிரைசஸ் லிமிடெடில் அடிஷ்னலாக 26% ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆஃபர் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது January 27 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த் தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அந்த ஓப்பன் ஆஃபருக்கு, பர்மன் ஃபேமிலியோட ஓப்பன் ஆஃபருக்கு. ஸோ அது இப்போ January 27 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பர்மன் தரப்பில் வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நாளைக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டில் குறிப்பாக இந்த டெஸ்லா எலன் மஸ்கோட கம்பெனியோட ஷேர்லாம் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ அந்த ஸ்டாக் நாளைக்கு மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆஃப்டர் இந்த ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பவருக்கு வர பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு ஃபார்மா செக்டாரும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.